வணக்கம் உறவுகளே! இது ஒரு மதிய நேரம் இருக்கும். ஆ பள்ளிவாசல் அந்த ரோடு தான் அடிமாலி, கொச்சின் அந்த சாலையிலேருந்து மூணாறுக்கு வர்றதுக்கு இன்னைக்கு 9ஆம் தேதி எலெக்ஷன். அதனால் எலெக்ஷனுக்கு வாக்குப்பதிவு செய்வதற்காக வந்துக்கிருந்தோம். அந்த நேரத்தில் பாருங்கள், இந்த பகுதியில் சாலை விரிவாக்கத்தின் வேலைகள் நடைபெறுவதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அந்த நெரிசலை உங்களுக்கு காட்டணும். இந்த பகுதியிலலாம் போக்குவரத்து நெரிசல் அதுக்கு முந்தைய உங்களுக்கு அந்த இரவு வேளையில் உள்ள நெரிசல் போட்டிருந்தேன். அதே பகுதியில் இப்போ பாருங்கள், பகல் நேரங்களிலும் பாருங்கள், ஒவ்வொரு இடங்களிலும் வாகனங்கள் எவ்வளோ நேரம் நின்று போகக்கூடிய நிலைமைகளை பாருங்கள். அதனால் நீங்கள் சுற்றுலாவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த பகுதியை குறித்து நன்கு தெரிந்துட்டு வாங்க. ஏன்னா மூணார் அழகான பகுதி தான், இயற்கை அழகு நிறைந்தது தான், பல்வேறு இடங்கள் இருக்குது, அதெல்லாம் சரி தான். நீங்கள் முழுமையான நேரங்கள் போக்குவரத்து நெரிசல்லே சிக்கி சாலையிலே உங்களை நேரத்தை நீங்கள் செலவழிச்சிங்கன்னா பின்ன எப்படி இயற்கை நிறைந்த அழகு நிறைந்த பகுதியை போய் பார்க்க முடியும் உங்களால்? பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ நேரம் இப்போ நம்ம நிற்கும் சிலதெல்லாம் நான் கட் பண்ணி தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா அந்த நேரம் அவ்வளோ நேரம் நம்ம ஷார்ட்ஸ் போட முடியாது. மினிமம் 3 நிமிஷம் தான். அதுலேயே ஒரு 1.5 நிமிஷம் போட்டால் தான் நம்ம பார்ப்போம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம தேயிலை குருதி சேனலோட சப்ஸ்கிரைபர், கண்டிப்பாக இதை பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் உண்மை நிலவரம். 9ஆம் தேதி 9/12/2025 பகல் நேரம் ஒரு 12 மணி ரேஞ்சுக்கு நடந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு நேரடியாக எடுத்து போடுறேன். இப்போ பள்ளிவாசல் ஏரியாவில் இந்த சாலை விரிவாக்கத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஏரியாவுக்கெல்லாம் சில டைமுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த டைரெக்ஷன் போனால் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாதாரண வாகன ஓட்டிகள் கொண்டு போகலாம். போனீங்கன்னா இந்த ரோட்லேயே தான் கிடக்கணும், அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அதிலே பெய்யும். அதனால் நீங்கள் தகுந்ததை புரிந்து அதன்படி செயல்படுங்க. இங்கே